ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பெல் பட்டனே ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றே வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நம்மளோட வீடியோ வந்துட்டு எப்படி ப்ராப்பராக வந்துட்டு ஷேர் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மூலமாக வந்து நிறைய பேருக்கு வந்து வியூஸ் வரல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்துட்டு எந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வியூஸ் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு 4 வே இருக்குது, அதை வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு மெத்தடை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 4 வே வந்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு டெமோவும் வந்துட்டு காமிக்கிறேன். அந்த டெமோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோக்குள்ளே போய்ட்டு டேரெக்டாக வந்துட்டு அப்படியே ஷேர் பண்ணுறது. ஓகேங்களா? டேரெக்டாக வந்துட்டு அப்படியே வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது மூலமாக வந்துட்டு நீங்கள் எம்பெடிங் வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வியூஸ் வந்துட்டு வராது. ஓகேங்களா? எம்பெடிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். எம்பெடிங் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன புரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணி நிறைய பேருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அது மூலமாக வந்துட்டு வியூஸ் வந்துட்டு வராது. ஏன் அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஒரு லிங்க்கை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்துட்டு எதை பற்றின வீடியோ அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கோ இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு குரூப்பில் போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கும் அதுக்கு யாருக்குமே தெரியாது. அப்படி தெரியாத பட்சத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ண அப்படின்னா வந்துட்டு நம்ம மொபைலுக்கு எதுவும் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்களே தவிர அந்த வீடியோ வந்துட்டு கிளிக் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்காது. ஓகேங்களா? மூணாவது வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தம்ப்நெயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு கீழே நீங்கள் அந்த வீடியோ என்ன சொல்ல வந்திருக்கீங்களோ அதை சம்மந்தப்பட்ட ஒரு தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ வந்துட்டு ஒரு 4 வரி டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு லிங்கை கொடுத்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அது டேரெக்டாக வந்துட்டு யூடியூப்பில் போகும். அப்படி யூடியூப்பில் போகிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட வியூஸ் வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு கவுண்ட் ஆகும். உங்களோட வாட்ச் ஹவராக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஈஸியாகவே வந்துட்டு கவுண்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாங்கனாலும் அவங்க வந்துட்டு ஃபுல்லாக வீடியோ வந்துட்டு பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு டெஃபினட்டாக அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்டும் வந்துட்டு குறையாது, உங்களுக்கு வியூவர்ஸும் வந்துட்டு குறையாது, உங்களுக்கு வந்துட்டு அந்த வாட்ஸ்அப்பர் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு ஆட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு 4th வே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருப்பீங்க இல்லையா, என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை வந்துட்டு ஷார்ட்டாக வந்துட்டு அந்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு ஹெட்லைன் மாதிரி வந்துட்டு அந்த ஒரு 10 செகண்டுக்கோ 20 செகண்டுக்கோ சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ வந்துட்டு சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்துட்டு லிங்க் கொடுத்து சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு அந்த ஒரு வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தது, அந்த ஒரு ப்ரொமோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லிங்க் வந்துட்டு கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் வீடியோ வந்துட்டு பார்ப்பாங்க. ஃபுல் வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஹவர்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு உங்களுக்கு யூடியூபே வந்துட்டு இவங்க எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபும் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லி உங்களோட வீடியோவை அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், சஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு நடக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஷேர் பண்ணும்போது இந்த ஒரு 2 விஷயத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். 3rd and 4th மட்டும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். 1st and 2nd வந்துட்டு விட்டுருங்க. ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மறக்காம வந்து லைக் கொடுங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நிறைய கிரியேட்டர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்துட்டு பார்த்துக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.